காதலர் தினத்தை முன்னிட்டு வெளிநாடுகளுக்கு ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்யும் பணி ஹோசூரில் தீவிரமடைந்துள்ளது. ஹோசூரில் பசுமை குடில்கள் மற்றும் திறந்தவெளி மூலம் சுமார் 1000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் தாஜ்மஹால், நோப்லஸ், கிராண்ட் காலா, பிங்க், அவலாஞ்ச் உட்பட 35க்கும் மேற்பட்ட ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. பிப்ரவரி 14 காதலர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி இந்த பூக்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சீனா, கென்யா, எத்தியோப்பியா உள்ளிட்ட அயல் நாடுகளில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதால் சர்வதேச சந்தையில் ரோஜா மலர்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்தனர். ஃப்ளவர்ஸ் கூட இப்போ க்ரோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட் என்னென்னா ரேட் வந்து 9 ரூபாய் 10 ரூபாய் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா மினிமம் எங்களுக்கு ஒரு 15 ரூபாய் கிடைச்சானா நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட்டல்గా இருக்குது. ஆனால் ரேட் கம்மி இருக்குது. அதை கினியா ஃப்ளவர்ஸுன்னு சைனா ஃப்ளவரும் நிறைய காம்படிஷன் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதுக்காக நம்ம இந்தியன் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி ரேட் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ரேட் நிறைய கிடைச்சிட்டனா இந்த ஃபார்மர்ஸோ நம்ம எல்லாமே ஹாப்பியாக இருக்கலாமோ. இதேபோல் நீலகிரி மாவட்டம் ஊட்டி ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சிகப்பு, மஞ்சள், வெள்ளை உள்ளிட்ட பல வர்ண ரோஜா மலர்கள் சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. நடப்பாண்டு 5 லட்சம் மலர்களை ஏற்றுமதி செய்ய மலர் சாகுபடி விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர்.